ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் 2026க்காக மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, லாஸ்ட்டாக 2025 டெட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட பேப்பர் 2ல் சோஷியல் கேள்விகள் வந்து ஒரு 60 கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். சரியா? ஸோ நீங்கள் வரப்போகிற எக்ஸாமுக்கு, அதாவது நம்மளுக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து நிறையா வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இருக்கிற என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ எல்லாத்தையுமே பார்க்குறது ரொம்ப சிறந்தது. அதுவும் லாஸ்ட்டாக ரீசெண்டாக நடந்திருக்க முடியாது எக்ஸாமு, அதில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நம்ம டிஸ்கஷன் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ரைட். எப்போயுமே சோஷியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வாஸ்ட்டாக வந்து இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் சோஷியல் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு ஒரு கதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா சொல்லி பார்த்தீங்க இல்லைன்னா எழுதி பார்க்குறீங்க இல்லைன்னா மேப் ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா சோஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். நம்ம வந்து பார்க்கலாமா? முதல் கேள்வி வந்து பாருங்கள். 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கேள்வியை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, சதினா என்னன்னு முதல்ல தெரியணும். சரியா? சதினா என்ன? உடன்கட்டை ஏறுற பழக்கம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துத்துவ மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. முக்கியமாக ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட, அந்த இனத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த சதி அப்படிங்கிற இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த பழக்கத்தை 1829 வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, அவர் பேர் என்ன, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சரியா? இப்போ முதல்ல சதினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கணவர் இறந்தார் அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணணும், மனைவியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட அதாவது உடன்கட்டை ஏறிடணும், அதை எரிச்சிருவாங்க அந்த மாதிரி. சரியா? அவங்கள எரிக்கிற அந்த இதுலேயே மனைவியும் போய் இது பண்ணிடணும். ஸோ எரிஞ்சிருவாங்க. அது வந்து வாண்டடாக பெண்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாண்டடாக நான் இறக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஆனால் இதை யார் மாற்றுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் தான் வந்து மாற்றுறான். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து மாற்றுறான். சரியா? அதே மாதிரி இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? யார் காரணமாக? நம்ம இந்தியர் ஒருத்தர் வந்து காரணமாக இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். சரியா? ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க ஓகே இந்த சதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்குது, அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தியாக வந்து கொண்டு போகிறது இவர் தான், ராஜாராம் மோகன் ராய். ஏன் அவர் வந்து கொண்டு போகிறார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்த மேதை அப்படின்னு சொல்லலாம், மேம்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இவரோட சகோதரர், அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜெகன்மோகன் ராய் அப்படிங்கிற சகோதரர் வந்து இருக்கார். இந்த சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா 1811 இறந்து போகிறார். சகோதரர் என்னன்றாரு 1811 இறந்து போகிறார். அப்போ அவரோட மனைவி, இந்த ஜெகன்மோகன் ராயோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த சதி அப்படிங்கிற பழக்கத்துப்படி இறந்து போகிறாங்க. ஸோ இதை வந்து இவர் வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரா, நம்ம முடியலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறையா வந்து அவேர்னஸ் வந்து கொடுப்பாரு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கே அடித்தா எங்கே வேலை நடக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு நிறையா லெட்டர்ஸாக எழுதி போட்டுக்கிட்டே இருப்பார். பிரிட்டிஷ்காரனுக்கு நிறைய லெட்டர்ஸாக எழுதி போட்டுக்கிட்டு இருப்பார். அதாவது அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பார். அப்படி அவர் கொடுத்த அந்த லெட்டர்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு ஒரு காலத்தில், அதாவது 1829 அதை வந்து முற்றிலும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தடை வந்து பண்ணிட்டார். அதே மாதிரி விஜயநகரத்துக்கு வருகை தந்த நிக்கோலா கோண்டி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பேர் என்ன, நிக்கோலா கோண்டி, அவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சதி அப்படிங்கிற இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை சொல்லியிருக்கார். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள். பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து டேஷ் என அழைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் கருப்பு நகரம், அதாவது ஒரு நகரத்தை வெள்ளை நகரம்னு சொல்கிறாங்க, கருப்பு நகரம் சொல்கிறாங்க. எந்த நகரம் அப்படின்னா நம்ம மெட்ராஸ் தான். சரியா? மெட்ராஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை நகரம் கருப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸில் ஆங்கிலேயர் கட்டின முதல் கோட்டை, அதாவது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர் கட்டின முதல் கோட்டை எதுன்னு கேட்டால் அதைத்தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ன சொல்லுவாங்க, புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் இந்த பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா தங்குற இடமா வந்து இருந்துச்சு. அதாவது வியாபாரம் பண்ணுற மாதிரியும் தங்குற இடமா வந்து இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளேஸ் மட்டும், அந்த புனித ஜார்ஜ் கோட்டை பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை நகரம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த வெள்ளை நகரம் இருக்குது, பக்கத்துலேயே நம்ம தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்களா, மெட்ராஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கருப்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறா அப்படின்னா அதெல்லாம் கருப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறான். சரியா, நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை நகரம் அப்படின்னு சொல்கிறோம், பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், கருப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் தான் சொல்லுவாங்க. சரியா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என கூறியவர் யார்? யார் அப்படின்னா மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பயணி வந்து சொல்லியிருக்காரு. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, வேறு எங்கேயுமே வந்து இல்லை. ஒரு சில கேள்விகள் வேணால் வெளியே வந்து கேட்டுக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் தான். சரியா, இப்போ டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா 4ஆம் கிறிஸ்டியன், டேனிஷ் கிறிஸ். என்னது, டேனிஷ் கிறிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த 4ஆம் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த வருடம் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1616. 4 ஸ்கொயர் அவ்வளவு 16. சரியா, 1616. 4ஆம் கிறிஸ்டியன் 1616. 1616 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேனியர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ரைட். இப்போ ஐரோப்பியர்கள் வருகை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த ஐரோப்பியர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் வந்து வந்தாங்க. யார் வந்தா? போர்ச்சுகீசியர் வந்தாங்க. சரியா, போர்ச்சுகீசியர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து வரிசையாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டச்சுக்காரர். ஓகேவா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இது வந்து நான் வரிசை மாற்றி வந்து சொல்கிறேன், ஆனால் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா வேறு இதில் வந்து வரும். ஓகேவா, நான் இப்போ வந்து இந்த 5 பேர் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரியா, ரைட். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி யார்? தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப போராளி, அப்படியே புக்கில் லைன் மாறாமல் வந்துருக்கு. யார் அப்படின்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவரோட பேர் என்ன? கந்துக்கூரி வீரேசலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த கந்துக்கூரி வீரேசலிங்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விவேகவர்த்தினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து நடத்தினார். அதுக்கப்புறம் அவரோட முதல் பெண்கள் பள்ளி என்ன அப்படின்னா 1874 இவரோட முதல் பெண்கள் பள்ளியை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருவாக்குறாரு. சரியா, இவர் வந்து பெண்களுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நிறையா போராடி இருக்கிறாரு. அதே மாதிரி கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேர் என்ன? பந்துலு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் உங்களுக்கு வந்து தெரியும். என்ன அப்படின்னா இந்த விதவைகள் மறுமணத்துக்காக பாடுபட்டவர் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சதிக்காக பாடுபட்டாரோ அதே மாதிரி இவர் விதவை மறுமணத்துக்காக பாடுபட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதேமாதிரி PM மலபாரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பம்பாய் பெண்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெரியாரை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும், இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெரியார் இந்த ஃபெமினிசம் பெண்களுக்காக வந்து பேசினவர் தான் பெரியார். அடுத்து வந்து பாருங்கள், மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எப்போது? மதராஸ் மாநிலம். ஸோ மதராஸ் அப்படிங்கிறது எப்போ சென்னை, அதாவது மதராஸ் மாநிலம் கிடையாது, மதராஸ் அப்படிங்கிறது எப்போ சென்னையாக வந்து மாறிச்சு அப்படின்னா ஜூலை 17, 1996. 1996 தான் மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மாற்றிருக்காங்க, சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. நம்ம மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா 1969 வந்து மாற்றம் செய்யப்பட்டது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிற பேர் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றினது 1969 அண்ணா பீரியடில். சரியா, அதே மாதிரி மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த சிட்டி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது 1996 ஜூலை 17 வந்து மாற்றப்பட்டது. சரியா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யார்? விதவைகளுக்கு கல்வி அளிக்க யார் அப்படின்னா பண்டித ரமாபாய். சரியா, சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சாரதா சதன் அதுதான் அந்த கல்வி அளிக்கிறதுக்காக அந்த கற்றல் மையம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாரதா சதனை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த பண்டித ரமாபாய் அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பம்பாயில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பின்னாளில் என்ன இருக்கும் அப்படின்னா பூனாவுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். சரியா, ஓகே. அடுத்து வந்து பாருங்கள்,
பொறுத்துக. இது வந்து இந்த ஆண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். போர்கள் பற்றின விஷயங்கள் சரியா. அதே மாதிரி படிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. ஒரு 4 டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா மைண்ட் வந்து உட்காந்துருப்பா. அது வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. நம்ம மக்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வாசிக்கிறதே கிடையாது சரியா. ரொம்ப பெருசாக இருக்குன்னா வாசிக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சப்ப விஷயமாக வந்துருக்கும். அது நம்ம ஆளுக்கு பண்ணுறதே வந்து கிடையாது சரியா. அப்புறம் எப்படி நம்ம வந்து பாஸ் ஆக முடியும் சரியா. கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உழைப்பு வந்து போடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் வந்து எளிமையாக வந்து இருக்கும் சரியா. ரைட். இப்போ வந்து பாருங்கள், முதல் ஆங்கிலேய போர், முதல் ஆங்கிலேய அதாவது ஆங்கிலேய மராத்திய போர், ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 3வது ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பொறுத்த வரைக்கும் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1775லேருந்து 1782 வரைக்கும் சரியா. அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது முதல் ஆங்கிலேய மைசூர் போர். இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போர் பொறுத்த வரைக்கும் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1767லேருந்து 1769 வரைக்கும். அடுத்து 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1803லேருந்து 1805 வரைக்கும். 3வது ஆங்கிலேய மராத்திய போர் பொறுத்த வரைக்கும் 1817லேருந்து 1818 வரைக்கும் சரியா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். சரி, இப்போ இந்த போர்கள் பற்றி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா இந்த 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 இது வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் இப்போ இந்த போர்கள் பற்றி தெரிய வேண்டாம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆண்டுகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது தெரியும் சரியா. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படிங்கிறவங்க. இப்போ இந்த முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்களுக்காக ரொம்பவே வந்து பாடுபட்டிருக்காங்க. முக்கியமாக தேவதாசி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, தேவதாசி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இந்த தேவதாசி முறை, தேவதாசி அப்படின்னா என்ன, அதாவது கடவுளுக்கு சேவகர் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் தேவதாசி முறை அப்படிங்கிறது. இந்த தேவதாசி முறை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னெடுப்புகள் வந்து நடத்தினாங்க. இப்போ இவங்களை 1929 வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்காங்க? சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுத்தாங்க சரியா. சட்டப்பேரவை வேறு, சட்ட மேலவை வேறு. சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. என்ன மசோதா அப்படின்னா 1930 இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணுவாங்க. என்ன மசோதா? தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படிங்கிறது. இந்த மசோதா அப்போயே வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவங்க தாக்கல் பண்ணது 1930. ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1947 அக்டோபர் 9 சரியா. 1947 அக்டோபர் 9 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க. இவங்க மசோதா தாக்கல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு தான் அது வந்து நிறைவேறியிருக்கும் சரியா. ஓகே, அதுக்காக 17 வருஷம் கழிச்சு அவங்க தாக்கல் பண்ணதை நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, புதுசாக தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பாருங்கள், கீழ் வருவனவற்றுள் 1774ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதன்மை குடியிருப்பாக இருந்தது அப்படின்ட்டா புனித ஜார்ஜ் கோட்டை தான் வந்துருந்துச்சு. என்ன இருந்துச்சு? புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் வந்து இருந்துச்சு. எங்கே இருக்குது? சென்னையில் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி 1639 தான் அந்த புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுறதுக்கு அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 23, 1640 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டையை வந்து கட்டி முடிச்சுட்டாங்க, பயன்பாட்டுக்கு வந்து வந்துடுச்சு. அது என்ன பண்ணுறாங்க, வணிகத்தலமாகவும் தங்குற இடமாகவும் வந்து வச்சுருக்காங்க. சரி, அடுத்து டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும் அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் 7 தீவுகள். 7 தீவுகள் கொண்டது எது அப்படின்னு கேட்டால் பாம்பே, அதாவது பம்பாய் அப்படிங்கிறது, மும்பை இது சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ இந்த பாம்பே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சரியா. 2ஆம் சார்லஸ் இது யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய மன்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ச்சுகீசிய மன்னர் பிரிட்டிஷ் மன்னர் சரியா. இந்த 2ஆம் சார்லஸ் பிரிட்டிஷ் மன்னர். இந்த 2ஆம் சார்லஸுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர், ஓகேவா, என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகீசியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமண கொடையாக. அப்போ இந்த 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசியரில் ஒருத்தவங்கள கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க திருமண கொடையாக இந்த போர்ச்சுகீசியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்பாய் தீவை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாருங்கள், பம்பாய் தீவை என்ன பண்ணுறாங்க, சீதனமாக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? இந்த 2ஆம் சார்லஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதில் தான் 7 தீவு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி 1534 பம்பாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ரைட். இந்த திருமண கொடையை எப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1661 தான் கொடுக்குறாங்க. எந்த வருஷம்? 1661 கொடுக்குறாங்க. ஓகே. பிருத்திராஜ ரசோ என்னும் பெயரில்
ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? யார் அப்படின்னா சந்த் பார்தை அப்படிங்கிறது. சந்த் பர்தை அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அழகாக வந்து அதுக்கு ஒரு கதை கூட வந்து சொல்லியிருப்பாங்க. பிருத்விராஜ சவுகான் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராணி வந்து பார்த்திங்கன்னா சுயம்பரம் வந்து நடக்கும். அந்த சுயம்பரத்தில் ஒரு சிலைக்கு வந்து மாலை வந்து போடுவாங்க. அந்த சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிருத்விராஜ் சவுகான் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னா அந்த கதை வந்து இருக்கும். நான் அதை வந்து சொல்லலை. சரியா? ரைட். இது எழுந்து யார்? சந்த் பார்தை அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாருங்கள், எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? ஃப்ரெஞ்சு, அதாவது ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெஞ்சு. சரியா? டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது அப்படின்னா ஆற்காட்டு போர் அப்படிங்கிறது. சரியா? ஆற்காட்டு போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1751 நடந்துச்சு. 1751 ஆற்காட்டு போர் வந்து நடந்துச்சு. அடுத்து இந்த போர்களையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். வந்தவாசி போர் பொறுத்த வரைக்கும் 1760 வந்து நடந்துச்சு. அடையாறு போர் பொறுத்த வரைக்கும் 1746 நடந்துச்சு. ஆம்பூர் பொறுத்த வரைக்கும் 1749 வந்து நடந்துச்சு. இப்போ இந்த போர்கள் நம்ம வந்து வரிசையாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதையே நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்கலாம். அப்படி கேட்குறா அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெடியாக வந்துருக்கணும். எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் 1917 வெளியிட்டவர் யார்? சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா டாட்வெல் வந்து வெளியிடுறாரு. இவர் தான் வந்து சென்னை நாட்குறிப்பு பதிவில் ஃபஸ்ட்டு வெளியிடுறாரு. சரியா? அதுக்கு முன்னாலேயே ஆனந்தரங்கம் பிள்ளை வந்து இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1736 60 வரைக்கும் குறிப்புகள் வந்து எழுதி வச்சிருக்காரு. டெய்லி நாட்குறிப்பு வந்து எழுதி வச்சிருக்காரு. அது யாருன்னு கேட்டால் இந்த ஆனந்தரங்கம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1917 வெளியிட்டவர் யார் அப்படின்னா டாட்வெல் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுஸ்ருதர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுற முடியும் அதை குறித்து விளக்கியிருக்கிறாரு சுஸ்ருதர். புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யார் அப்படின்னா யுவான் ஷுவாங்கத்தான் புனித யாத்திரிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக வந்திருக்கும். காவல்துறை யார் உருவாக்கிறாங்கன்னா காவல்துறை காரன்வாலிஸ். சரியா? காரன்வாலிஸ் வந்து உருவாக்கியிருப்பார். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஷ் நகரில் நிறுவினார். எந்த நகரில் வந்து நிறுவனார் அப்படின்னா சூரத் நகரில் வந்து நிறுவனார். முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத்தில் வந்து நிறுவனார். சரியா? இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பொறுத்த வரைக்கும் 1664 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1664 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா கால்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். யார் காரணம்? கால்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். சரியா? 1667 இந்த கால்பர்ட் கரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கரோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பயணம் ஒரு டீமாக வந்து வருவார். சரியா? இப்போ இந்த டீமாக வந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா சூரத்தில் ஃபஸ்ட்டு வணிக மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறது? ஃப்ரெஞ்சுக்காரன் ஸ்டார்ட் பண்ணுவான். அடுத்ததாக ரெண்டாவது வணிக மையம் பொறுத்த வரைக்கும் 1669 மார்கரா அப்படிங்கிற ஒருத்தர் மசூலிப்பட்டினத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வணிக மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார்? 1530 கொச்சியிலேருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றினவர். இவங்க யார் அப்படின்னா எல்லாருமே வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து வருவாங்க. போர்ச்சுகீசிய ஆளுநர்கள் வந்து வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நினோ டி குன்கா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1530 கொச்சியிலேருந்து கோவாவுக்கு வந்து மாற்றிருப்பார். இப்போ மற்றவங்களாம் பார்க்கலாமா? அல்புகர்க்கு. ஸோ அல்போன்சோடி அல்புகர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்புகர்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்புகர்க்கு தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக அல்மைடா. ஸோ அல்மைடா பொறுத்த வரைக்கும் நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது இவரோட கொள்கையாக வந்து இருக்கும். அதாவது கடலில் நாங்கள் வந்து மேலாண்மை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது இவரோட கொள்கையாக வந்து இருக்கும். சரியா? அல்மைடா அப்படிங்கிறது பிரான்சிஸ்கோ டி அல்மைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாஸ்கோ ட காமா. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாஸ்கோ ட காமா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவர் வந்து ஆளுநர் லிஸ்ட்டில் வந்து வரமாட்டார். இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை கண்டுபிடிச்சி வந்திருப்பார். இந்த வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் எந்த வருஷம் 1498 கள்ளிக்கோட்டைக்கு வந்திருப்பார். இந்த பிளேஸுக்கு கள்ளிக்கோட்டை. இந்த கள்ளிக்கோட்டையில் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா சாமரின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருப்பார். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வரவேற்றிருப்பார். சரியா? என்ன பண்ணுறாரு? வாஸ்கோ ட காமா போர்ச்சுகீசிலேருந்து வந்திருப்பாங்க. வந்து இங்கே வந்து வாணிகம் வந்து பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இவர் தான் வந்து போர்ச்சுகீசிலேருந்து ஆளை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சரியா? அதாவது தென்னாப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனையை கடந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்திருப்பாங்க. ரைட். அடுத்தது பாருங்கள், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்?
சங்கவம்சோட கடைசி அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் விருபாட்சராயர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து வருவார். யார் வருவா? இரண்டாம் விருபாட்சராயர். இங்கே இந்த டாபிக் இதில் வரும் அப்படின்னா விஜயநகர பேரரசில் வந்து வரும். விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வம்சம் இருக்கும். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு மொத்தம் 4 வம்சம் இருக்கும். அதில் சங்கம வம்சம் முதல் வம்சத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 சகோதரர்கள். சரியா? 2 சகோதரர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. அதில் கடைசி அரசர் யார் அப்படின்னா இந்த இரண்டாம் விருபாட்சராயர் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த இரண்டாம் விருபாட்சராயர் பொறுத்த வரைக்கும் சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிற ஒருத்தரால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலை வந்து பண்ணப்படுவார். சாளுவ நரசிம்மர். இந்த சாளுவ நரசிம்மர் தான் இந்த சாளுவ வம்சத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பார். சரியா? ரைட். அடுத்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை. இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் வந்து இருக்கும் 8th. சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பள்ளி அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சமண வேர்டு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அதே மாதிரி மற்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். வேளாண் வகை அப்படிங்கிறது ஒரு நில வகை. இந்த வேளாண் வகையை உழுகிறவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேளாண்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரிவு தான் உழுகுடி அப்படிங்கிறது. உழுகுடி இல்லைன்னா உலகுடி அப்படிங்கிறது. இந்த உலகுடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நில உடைமையாளராக இருக்க முடியாது. அவங்க வேலை மட்டும் தான் பார்க்கணும். சரியா? காணிக்கடன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்பட்டது. அதாவது கல்விக் கொள்கை குறித்த அந்த குழு எதுன்னு கேட்குறாங்க. 1948 என்ன குழு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. அதேமாதிரி கோத்தாரி கல்விக்குழு பொறுத்த வரைக்கும் 1964. கோத்தாரி கல்விக்குழு 1964. அதுக்கப்புறம் மெக்காலே கல்விக்குழு. ஸோ மெக்காலே கல்விக்குழுவும் சார்லஸ் வுட் கல்விக்குழுவும் இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த கல்விக்குழு. சரியா? இதில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்கும் அப்படின்னா மெக்காலே கல்விக்குழு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும் 1835. இந்த மெக்காலே கல்விக்குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நவீன கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆங்கிலம் வந்து கொண்டு வரணும், நவீன கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருப்பாங்க. அதே தான் இந்த சார்லஸ் வுட்ஸ் அறிக்கையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1854 பரிந்துரை பண்ணியிருக்கோம். மொத்தம் 2 அறிக்கை வந்து முக்கியமான அறிக்கை பிரிட்டிஷ் பீரியடில். ஒன்று மெக்காலே கல்விக்குழு, இன்னொன்று சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது 1835 1854. அடுத்து வந்து பாருங்கள், பன்னாட்டு தேதிக்கூடு டேஷ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. எந்த கடல் வரும் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் வந்து வரும். பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது 6th வந்து இருக்குது. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் இது. இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்துருக்கும், அதாவது ஸ்டாட்டிக்காக வந்துருக்கும். சுருளி நீர்வீழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா தேனியில் வந்து இருக்குது. சரியா? சுருளி வாட்டர் ஃபால்ஸ் தேனியில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி வாக்கியம் 1 தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும். இது சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மதுரை பீடபூமிக்கும் பாரமகால் பீடபூமிக்கும் சம்மந்தமே வந்து இருக்காது. பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது தருமபுரி சைடு வந்து இருக்கிறது தான் பாரமகால் பீடபூமி. அப்போ முதல் வாக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு. அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இது சரிதான். அப்போ வாக்கியம் 1 தவறு, வாக்கியம் 2 சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு கேட்டால் ஹெய்லி தேசிய பூங்கா அப்படிங்கிறது. ஹெய்லி இல்லைன்னா ஹெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெய்லி தேசிய பூங்கா அப்படிங்கிறது இப்போ இந்த பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்டில் இருக்குது. சரியா? அதுமாதிரி பண்டிப்பூர் தேசிய பூங்கா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்குது. நாகர்கோல் தேசிய பூங்கா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்குது. முக்கூர்த்தி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அடுத்து கொட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் இது. கொட்டபாக்சி எரிமலை பொறுத்த வரைக்கும் ஆண்டிஸ் மலைத்தொடரில் வந்து இருக்குது. அடுத்து பொறுத்துக வெள்ளையங்கிரி மலை. ஸோ வெள்ளையங்கிரி மலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தெற்கோட கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையங்கிரி மலையை சொல்கிறாங்க. அதுமாதிரி ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்தகிரி பொறுத்த வரைக்கும் பச்சை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமலை பொறுத்த வரைக்கும் உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. 3 4 1 2 அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? ரைட். இதெல்லாம் புக்கில் அப்படியே தான் இருக்குது. சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது? சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள், புதன் அப்படிங்கிறது கோள். சரியா? அதை விட மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்குறான். துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டால் கனிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கனிமேடு அப்படிங்கிறது. இப்போ இந்த கனிமேடு அப்படிங்கிறது எதோட துணைக்கோள் அப்படின்னா வியாழனோட துணைக்கோள்.
இதோட துணைக்கோள் வியாழனோட துணைக்கோள். மொத்தம் எத்தனை கோள் வந்து இருக்குது? மொத்தம் 8 கோள் இருக்குது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிறது. சரியா? இப்போ புதனுக்கும் வெள்ளிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணைக்கோள் கிடையாது, 0. பூமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, செவ்வாய்க்கு 2 வந்து இருக்கும். சரியா? அடுத்து வியாழன், சனிக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும், 60க்கு மேலே வந்திருக்கும். வியாழனுக்கும் சனிக்கும் 60க்கு மேலே வந்திருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், போபோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட துணைக்கோள். போபோஸ் அப்படிங்கிறது எது? செவ்வாயோட துணைக்கோள். அடுத்து வந்து பாருங்கள், டைட்டன் அப்படிங்கிறது சனியோட துணைக்கோள். டைட்டன் அப்படிங்கிறது சனியோட துணைக்கோள். அடுத்து நிலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், புவியோட செயற்கைக்கோள் தான் நிலவு அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது சரியான வாக்கியம்? கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. கரிசல் மண் அப்படிங்கிறது தீப்பாறைகள் சிதைவடைவதால் தான் உருவாகும். அப்போ முதல் கூற்றே என்ன அப்படின்னா சரிதான். அடுத்து செம்மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. செம்மண் பொறுத்த வரைக்கும் தீப்பாறைகள் வந்து வராது. இது என்ன பாறை வரும் அப்படின்னா உருமாறிய பாறையும் ப்ளஸ் படிவு பாறைகள் இருக்கு இல்லையா, அது சிதைவடைறதுனால வந்து உருவாகிறது. அடுத்து சரளை மண். சரளை மண் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கசிந்தோடல் அப்படின்னு சொல்லுவாங்க, லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. கசிந்தோடல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், இதன் காரணமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாற்றம் வந்து ஏற்படும். அடுத்து வண்டல் மண் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆற்றின் படிவுகளால் உருவாக்கப்படுறது தான் வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சரியான ஒன்று. வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி என்ன? வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய அமெரிக்காவில் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது? 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா திபெத்தை வந்து சொல்லுவாங்க. திபெத் அப்படிங்கிறது இந்தியாவில் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். மயானி பறவை சரணாலயம் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில் வந்து இருக்குது. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி என்ன? ஆர்க்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி என்ன அப்படின்னா லிட்கி அகழி அப்படிங்கிறது. இதுவே உலகத்திலேயே மிக ஆழமான பகுதி எதுன்னு கேட்டால் மரியானா அகழின்னு சொல்லுவாங்க. மரியானா அகழி. இந்த மரியானா அகழி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் டேஷையும் இணைக்கிறது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும். எதை இணைக்கும்? செங்கடலை இணைக்கும். தாய் கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? தாய் கண்டம் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம். ஏன்னா மனிதர்கள் அங்கே தான் வந்து உருவானாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து இருக்குது. அதனால் ஆப்பிரிக்கா கண்டத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தாய் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் எந்த ஆறு அழைக்கப்படுகிறது? எந்த ஆறு அப்படின்னா மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு ஆறு. மிசிசிப்பி அப்படிங்கிற ஆறு. டாஸ்மேனியா டேஷ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. டாஸ்மேனியா பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வந்து பாருங்கள், சரியான இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பத்ரா வன சரணாலயம். இது ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா அப்படிங்கிறது. அடுத்து காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கா பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் வந்து வரும். அப்போ இதுவும் வந்து வராது. பெரியார் தேசிய பூங்கா. பெரியார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேரளா வரும், வராது. கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், இது சரி. ஸோ கன்கா அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. அடுத்தது பாருங்கள், உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒன்று தான். டேஷ் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறு. எந்த பனியாறு அப்படின்னா லாம்பர்ட் அப்படிங்கிற ஒரு பனியாறு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பனியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாம்பர்ட் அப்படி பனியாறு எங்கே அதிகமாக இருக்கும்? பனி எங்கே அதிகமாக இருக்கும்? அண்டார்டிக் இடத்துல தான் அதிகமாக இருக்கும். ஸோ அண்டார்டிக்கில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த லாம்பர்ட் அப்படிங்கிறது இருக்குது. வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் சவானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்றை காண்க. இப்போ செயல்படும் எரிமலைகளில் மொதல் 3மே வந்து வரும். அதாவது செயின்ட் ஹெலன் வந்து வரும், அடுத்து பினாடுபோ வந்து வரும், மௌனலாவா வந்து வரும். எது வராது அப்படின்னா ஜப்பானில் இருக்கிற பியூஜியாமா அப்படிங்கிற இந்த இது வந்து வராது. சரியா? ரைட். இது வந்து ஆக்டிவில் வந்து இல்லை, செயல்படும் எரிமலை வந்து கிடையாது. 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி என்ன? 2 பெரிய நீர்நிலையில் இருக்கிற குறுகிய நீர்வழி என்ன சொல்லுவாங்கன்னா நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக் ஜலசந்தி. ஜலம்னாலும் நீர்னாலும் ஒன்று தான். இந்த பாக் ஜலசந்தி என்ன பண்ணுது? நம்ம தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடாவையும் இலங்கையும் இணைக்கிற ஒரு நீர்ச்சந்தியாக வந்து இருக்குது. சரியா? ரைட். தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்தது? எந்த வகை பாறை அப்படின்னா இது வந்து உருமாறிய பாறையில் வந்து வரும். எந்த வர பாறையில்? உருமாறிய பாறையில் வந்து வரும்.
அதே மாதிரி பாறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 பாறைகள் வந்து சொல்லுவாங்க. ஒன்று தீப்பாறை, உருமாறிய பாறை, படிவு பாறை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முதன்மை பாறை அப்படின்னு சொல்லிட்டு தீப்பாறை வந்து சொல்லுவாங்க. முதன்மை பாறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? தீப்பாறையை சொல்லுவாங்க. முதன்மை பாறை. அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்க தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாறை அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். இப்போ தீப்பாறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக எரிமலை இருக்கு இல்லையா, நம்ம பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்பாறை எப்படி உருவாதுன்னா பூமிக்கு அடியில் மேக்மா இருக்கு இல்லையா, அது வந்து வெளியே வர்றப்ப லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாவா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு படிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தீப்பாறை வந்து உருவாகும். லாவா குளிர்வதனால படிஞ்சு தீப்பாறை வந்து உருவாகும். சரியா? ரைட். அடுத்து படிவு பாறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, உயிரினங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அழுத்தத்துக்கு உட்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாறைகள் வந்து உருவாகும். படிவு பாறைகள் அப்படிங்கிறது. உருமாறிய பாறைகள் அப்படிங்கிறது அந்த தீப்பாறையும் படிவு பாறை என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கு காரணம் வந்து நிறையா வந்து இருக்குது. அது வெப்பநிலையாக சேஞ்ச் ஆகலாம், குளிர்னால சேஞ்ச் ஆகலாம், ஏதாவது ஒரு காரணத்தால் சேஞ்ச் ஆகிறது உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21லிருந்து 18ஆக குறைத்த அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? 21 வந்து 18 குறைச்சது எது அப்படின்னு கேட்டால் 61வது சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திட்டம் 61வது சட்டத்திருத்தம் எந்த வருஷம் அப்படின்னா 1988. 1988. அதேமாதிரி இதில் இருக்க மிச்சத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா 42வது சட்டத்திருத்தம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் 1976 வந்து கொண்டு வந்தாங்க. 91வது சட்டத்திட்டம் பொறுத்த வரைக்கும் 2003 வந்து கொண்டு வந்தாங்க. 91வது சட்டத்திட்டம் பொறுத்த வரைக்கும் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் திருத்தம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அதை பற்றின விஷயம். இது வந்து எதை பற்றின விஷயம் அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றின விஷயம். கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றின விஷயம். அதே மாதிரி அப்போ 42 என்ன சார் வரும்? 42 எக்கச்சக்கமான விஷயம் வரும். அதனால குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், 73வது வந்து பார்த்திங்கன்னா 1992 வந்து வரும். இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ரைட். அடுத்து இறையாண்மை எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? எந்த மொழி அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இறையாண்மை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சாவரின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது? ஸோ பட்டியல் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அட்டவணை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த அட்டவணை அப்படின்னா 4வது அட்டவணை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 4வது அட்டவணை. பட்டியல்னாலும் அட்டவணைனாலும் நம்ம வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் பார்க்கணும். ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஷெடியூல் அப்படிங்கிறது அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து தெரியணும். அட்டவணைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பகுதினா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது பட்டியில் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் போர்த்துகல். ஸோ போர்த்துகல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு. ஸோ ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும்? இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும். அடுத்து அணிசேரா இயக்கம். ஸோ அணிசேரா இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை முத சொன்னவர் யார் அப்படின்னா வி கிருஷ்ணமேனன். சரியா? வி கிருஷ்ணமேனன். ஓகேவா? அவர் தான் வந்து வருவார். அடுத்து வந்து பாருங்கள் லாப்னார். லாப்னார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1992. கிழக்கு நோக்கிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லாப்னார் பொறுத்த வரைக்கும் 92 இல்லை, லாப்னார் பொறுத்த வரைக்கும் சீனா வந்து வரும். சரியா? கிழக்கு நோக்கிய கொள்கை தான் 1992 அப்படிங்கிறது. ஆப்பிரிக்க ஆசிய நாடு இந்தோனேஷியா. அணிசேரா இயக்கம் வி கிருஷ்ணமேனன். அதாவது அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த வி கிருஷ்ணமேனன் வந்து வருவார். அடுத்து வந்து பாருங்கள் முதலில் அரசு என்ற சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா மாக்கியவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அரசு அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாது? அதாவது மத்திய ரிசர்வ் காவல்படை வரும், சிஆர்பிஎஃப் வரும், ஐடிபிபி இந்தோ திபெத்திய எல்லை காவல் வரும், எல்லை பாதுகாப்படை பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது வரும். இதுதான் வராது. ரகசிய சேவை பணியகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து வராது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? ஸோ சமத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து வரும். ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 18 வரைக்கும். எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 18 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமத்துவ உரிமை. சரியா? சமத்துவ உரிமை பற்றி பேசு. சமத்துவ உரிமை எங்கே இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் ஸ்டார்டிங்கில் 7 வந்து இருந்துச்சு, தற்போது 6 வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த
சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 14லேருந்து 18 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகிள் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுவாங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் 15 பாகுபாடு காட்டக்கூடாது. பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது மதம், இனம், பாலினம், பிறப்பிடம், சாதி இதன் அடிப்படையில் யாரையும் பாகுபாடு வந்து காட்டக்கூடாது. ஆர்டிகிள் 16 பொறுத்த வரைக்கும் பொது வேலைவாய்ப்புகளில் சம உரிமை. பொது வேலைவாய்ப்புகளில் கவர்மெண்ட் ஜாபில் எல்லாருக்கும் சமம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா? ஆர்டிகிள் 17 அப்போ கேட்கலாம், சார் அது எப்படி சம வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த ரிசர்வேஷன் தான் இங்கே சம வாய்ப்பேகும். ஓகேவா? இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டும் அந்த அரசாங்க வேலையில் வந்து இருந்தாங்க. மற்றவங்களுக்கு அது வந்து உரிமை வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் உள்ளே வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு உரிமை அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகிள் 17 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தீண்டாமை ஒழிப்பு. ஒருத்தனை மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீண்டாமை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது. ஆர்டிகிள் 18 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்விசார் பட்டங்களை தவிர, அதாவது இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை துரத்தல் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த இந்த ராவ், திவான் இந்த மாதிரி பட்டங்கள் வந்து இருக்கு இல்லையா, அந்த பட்டங்கள் வந்து போடக்கூடாது. நம்ம படித்த பட்டம் BA, MA, MSc இது வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இராணுவத்தில் வந்து கொடுக்குறது அந்த கலோனல், சரியா, மேஜர், ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து போட்டுக்கலாம். அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இதுதான் ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 18 வரைக்கும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் மதிப்பீடு செய்யவும் முடியுங்க. அரசின் பொறுப்புகள் 124 147 வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தோட வடிவம் அமைப்பு பற்றி பேசு அப்படிங்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். அடுத்து உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பகுதி 5 இந்த மத்திய அரசு பற்றி பேசும். ஸோ அதில் அத்தியாயம் 4 வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த இது வந்து நிறுவிருக்காங்க. ஸோ 1, 2 சரிதான். அடுத்து பாருங்கள், நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் முடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்னா ஆட்ரி லார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து கீழ்கான குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு, அதாவது சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த சமூகம் பொருளாதாரத்தில் மேம்படுறது, அதுதான் சமூக பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஆயுட்காலம் அப்படிங்கிறது வரும், கல்வியறிவு அப்படிங்கிறது வரும், வேலைவாய்ப்பு அளவு அப்படிங்கிறது வரும், இல்லை வட்டி விகித அளவு அப்படிங்கிறது வராது. சரியா? அதுக்கும் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. வட்டி விகிதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இது வந்து வராது. சரியா? ஓகே. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP, ஆயுட்காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பில் அளவு. சரி, ரெண்டுமே வந்து சரிதான். பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்டமாற்ற முறை. ஆமாம், ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வந்து மாற்றிக்கிறது பண்டமாற்ற முறை. சரி, இது வணிகத்தின் முதல் வடிவம் ஆகும். சரிதான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்டமாற்று முறை தான் வந்து இருந்துச்சு. அப்போ கூற்று 1 கூற்று 2 சரி. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க பொறுத்துக்கும் ஃபஸ்ட்டு வேளாண் தொழிற்சாலை. ஸோ வேளாண் தொழிற்சாலையில் என்ன வரும் அப்படின்னா உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது வேளாண் தொழிற்சாலையில் வந்து வரும். அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலை. ஸோ காடு சார்ந்த தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் காகித தொழில். ஏன்னா மரத்துலேருந்து தான் காகிதம் வந்து எடுப்பாங்க, காகித தொழில். அடுத்து கனிம தொழிற்சாலை. கனிமம்னா என்ன? நம்ம பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடைக்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு இது வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கனிம தொழிற்சாலை வந்து பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் தொழிற்சாலை வரும். ஏன்னா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம பாறையிலேருந்து தான் வந்து சிமெண்ட் வந்து உற்பத்தி வந்து பண்ணுறோம். அடுத்து கடல் தொழிற்சாலை, கடல் உணவு பதப்படுத்துது. சரியா? ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையான வீதம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு 60 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விகள் பார்த்துருக்கோம்? 60 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50லேருந்து 60 கேள்வியிலேருந்து பார்க்குறீங்க, பழைய கேள்வியிலேருந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி பழைய கொஸ்டின் பார்க்குறப்ப ஒரு கொஸ்டினை வச்சு இன்னொரு கொஸ்டினை வந்து ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டினில் ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கேள்வி வந்து கேட்குறப்ப உங்களால் சரியாக வந்து அணுக முடியும். இப்போ ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A
பி சி டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒப்பின் பண்ணிட முடியும். அடுத்து 2 ஆப்ஷனில் தான் உங்களுக்கு குழப்பம் வந்து வரும் சரியா? அதுலேயுமே சரியாக அவங்களால போட முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கொஸ்டின் நிறையா பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் படித்தது நிறையா வந்து ஞாபகம் வந்து வரும். சும்மா படிச்சுக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது சரியா? சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேள்விகள் நிறையா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாட்டா நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். கேள்விகள் நிறையா வந்து வாசிக்கணும். கேள்விகள் நிறையா யோசிக்கணும் சரியா? கேள்வியை பற்றி பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னு இது பண்ணுறக்கூடாது. யோசிக்கணும். இதில் வந்து ஒரு வேளை இப்படி வருமோ, இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் சரியா? நம்மளுக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 99% சரியா? 99% எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. எதுலேருந்து கேட்க போகிறாங்க? புத்தகத்தில் தான் கேட்க போகிறாங்க. அப்போ புத்தகத்தை நீங்கள் ஒழுங்காக படித்தாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரியா? சரி, நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் சரியா? நன்றி.